friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ரொம்பவே சுலபமா பண்ணக்கூடிய முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் வந்து 1 கப் இடியாப்ப மாவு எடுத்துர்க்கேன். நம்ம வந்து கடையில வாங்குன மாவு இல்ல வந்து வீட்ல பண்ண இடியாப்ப மாவு கூட எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு. கூடவே நமக்கு என்ன வேணும் அப்படினா உளுந்து மாவு அப்புறமா பொட்டுக்கடலை மாவு. உளுந்து மாவு பண்றதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து எடுத்துர்க்கேன். தோல் நீக்கின கருப்பு உளுந்து. இத வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு லைட்டா நம்ம வறுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு கொஞ்ச நேரம் இத வந்து வறுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வறுபட்டு நல்ல வாசனை வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை. ஆஃப் பண்ண சூடே போதும். லைட்டா 1 நிமிஷம் போல வதக்கிட்டு நம்ம இத வந்து வெளிய எடுத்துறலாம். ரொம்ப நேரம் வைக்க தேவையில்ல. இப்போ இது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடியா இருக்கு. அடுத்து வந்து அரிசி மாவையும் உளுந்து மாவையும் லைட்டா வந்து நம்ம சலிச்சுக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஃபில்டர்ல 1 கப் அரிசி மாவு கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க உளுந்தும் பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு இத வந்து சலிச்சுக்கோங்க. இப்போ இதல வந்து காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா பெருங்காய தூள், 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய். வெண்ணெய் வந்து நல்ல சாஃப்ட்டா இருக்கு. அப்படி இல்லனா உருக்கி சேர்த்துக்கோங்க. வெண்ணெய்க்கு பதிலா நம்ம வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் எள்ளு. எள்ளுக்கு பதிலா சீரகம் சேர்த்தாலும் நல்லா இருக்கும். கடைசியா தேவையான அளவு உப்பு. நான் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி இந்த மாவோட நல்லா கலந்து வெச்சுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா இதல வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம். கிட்டத்தட்ட 1/2 கப் தண்ணி சரியா இருக்கும். 8 டேபிள்ஸ்பூன். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். நான் வந்து 1/2 கப் தண்ணி எடுத்துர்க்கேன். அதை அப்படியே சேர்த்துட்டு இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த பதத்துல இருக்கணும். சரியா இருக்கு. மாவு ரெடியா இருக்கு. இப்போ இத வந்து அச்சுக்குள்ள வச்சிரலாம். நான் இன்னைக்கு வந்து ஸ்டார் அச்சு எடுத்துர்க்கேன். இத வந்து ஒரு வாழை இலையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு மேலே சுத்துனீங்கன்னா எடுத்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்லனா ஏதாச்சும் ஸ்பூனுக்கு பின்னாடி கூட நம்ம சுத்துனா ஈஸியா எடுத்து போடலாம். நம்ம முறுக்கு புளிஞ்சிட்டு வைக்கும்போது அந்த பிரஷர்ல சில நேரம் இங்க இருந்து வெளிய வந்துட்டு இருக்கும். அதுக்கு வந்து நீங்க ரிவர்ஸ்ல லைட்டா சுத்தி விட்டுட்டீங்கன்னா வெளிய வராது. நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து சின்ன சின்னதா பண்ணிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு முறுக்கா உள்ள சேர்த்துக்கோங்க. பபிள்ஸ் எல்லாம் போகணும். அந்த அளவுக்கு பொரிஞ்சாதான் கிறிஸ்பியா வரும். இது பொரியட்டும். இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்ததும் இத அப்படியே நம்ம எடுத்து வெளிய வச்சிரலாம். அவ்வளவுதான். டடா! நம்மளோட சுவையான முறுக்கு ரொம்ப சுலபமா தயாராயிடுச்சு. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல கிறிஸ்பியா ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த முறுக்கை வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.